கோட்பாடுகளும் கோட்பாடும் உடன்படிக்கை பாகம் 7. பிரியமான ஷீனா யோவான் மாமிசத்தில் இருந்தானா அல்லது மரித்து போனானா என்பதை தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் ஆல்வியர் புளோரிடியும் ஊரிலும் மற்றும் தும்பீம் மூலம் கேட்கப்பட்டது. அவர்களுக்கு ஏப்ரல் 1829 பென்சில்வேனியாவின் ஹர்மேனியாவில் கொடுக்கப்பட்ட வெளிப்படுத்துதல் யோவானாலே தோல் சுருளில் பதிக்கப்பட்டு மொழிபெயர்க்கப்பட்டு மறைத்து வைக்கப்பட்ட பதிவேடு. இந்த வெளிப்படுத்தலில் 1 முதல் 3 கர்த்தர் வரும் வரை பிரியமான யோவான் உயிர் வாழ்வான். 4 முதல் 8 சுவிசேஷ திருவுகோலை பேதுருவும் யாக்கோபும் யோவானும் தரித்திருக்கிறார்கள். வசனம் 1. மேலும் கர்த்தர் என்னிடம் சொன்னதாவது, எனக்கு பிரியமான யோவானே, நீ எதை வாஞ்சிக்கிறாய்? ஏனெனில் நீ எதை வாஞ்சிக்கிறாயென கேட்டால் அது உனக்கு அருளப்படும். வசனம் 2. மேலும் நான் அவரிடம் சொன்னதாவது, நான் உயிரோடு இருந்த ஆத்துமாக்களை உம்முடைய கொண்டு வருவதற்காகவே கர்த்தாவே, மரணத்தில் மேலே எனக்கு வல்லமை கொடும். வசனம் 3. மேலும் கர்த்தர் என்னிடம் சொன்னார், இதோ நீ வாஞ்சித்ததால் நான் மகிமையிலே வரும் வரைக்கும் நீ இருந்து தேசத்தாருக்கும் இனத்தாருக்கும் பாஷைக்காரர்களுக்கும் ஜனங்களுக்கும் முன்பாக தீர்க்க தரிசனம் உரை என மெய்யாகவே நான் உனக்கு சொல்கிறேன். 4. இந்த காரணத்திற்காகவே பேதுருவிடம் கர்த்தர் சொன்னதாவது, நான் வருமளவு இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன? ஏனெனில் என்னிடத்தில் ஆத்துமாக்களை கொண்டு வருவதற்காகவே இவன் என்னிடம் வாஞ்சித்தான். ஆனால் நீ எனது ராஜ்யத்திலேயே என்னிடத்தில் விரைவில் வருவதற்கு வாஞ்சித்தாய். 5. பேதுருவே, நான் உனக்கு சொல்கிறேன், இது ஒரு நல்ல வாஞ்சை. ஆனால் எனக்கு பிரியமானவன் இன்னமும் அதிகமாக செய்ய வாஞ்சிக்கிறானே அல்லவா? மனுஷர்களுக்குள்ளே இதற்கு முன் அவன் செய்ததை விட ஒரு மகத்தான பணியை செய்ய அவன் வாஞ்சிக்கிறானே. 6. ஆம், ஒரு மகத்தான பணியை அவன் எடுத்திருக்கிறான். ஆகவே அக்கினி ஜுவாலையாகவும் ஒரு பணிவிடை தூதனாகவும் நான் அவனை ஆக்குவேன். பூமியின் மேலே வாசம் செய்கிற இரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்களுக்காக அவன் ஊழியம் செய்வான். 7. உன்னை நான் அவனுக்கும் உன்னுடைய சகோதரனாகிய யாக்கோபுக்கும் ஊழியம் செய்வேன். நான் வரும் வரை இந்த வல்லமையும் இந்த ஊழியத்தின் திறவுகோல்களையும் உங்கள் மூவருக்கும் நான் கொடுப்பேன். 8. மெய்யாகவே நான் உனக்கு சொல்கிறேன், உங்கள் வாஞ்சையின்படியே நீங்கள் இருவரும் பெறுவீர்கள். ஏனெனில் நீங்கள் வாஞ்சித்ததில் நீங்கள் இருவரும் மகிழ்ச்சி அடைவீர்கள்.